ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு நம்ம நூடுல்ஸ் நம்மளே செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே கடைகளில் தான் நூடுல்ஸ் வாங்கி செய்வோம். அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. வீட்லேயே இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணி நூடுல்ஸ் செய்யலாம். ரொம்ப ஈஸி. இதை செய்கிறது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணி சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான இந்த கோதுமை மாவில் செய்கிற நூடுல்ஸை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி 1.25 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1.25 கப்பு அளவு ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 300 கிராம் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கடைகளில் இருக்கிற கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்லேயே நம்ம கோதுமையாக வாங்கி நிறைய பேர் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி மாவு கூட எடுத்துக்கலாம். எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கோதுமை மாவு நான் வந்து இன்றைக்கி 1.25 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். மாவை வந்து வறுக்க வேண்டாம், ஜலிக்க வேண்டாம். நம்ம அப்படியே யூஸ் பண்ணி தான் நம்ம நூடுல்ஸ் செய்ய போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம மாவு எடுத்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்குமே பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் தான் நமக்கு அந்த ஸ்மெல்லிங் எதுவுமே இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மாவு, ஆயிலு, அதுமாரி உப்பு, இது 3 தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இதை நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாவு வந்து டைட்டாக மட்டும் பிசைஞ்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து புழிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பிசையும் போது இது கொஞ்சம் லூஸாக பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு புழிஞ்சதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா நமக்கு வந்து புழிய முடியாது. பார்த்து கொஞ்சம் அளவாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கோதுமை மாவில் ஹெல்த்தியாக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி நான் போடுற மாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேர் மட்டும் தான் அதை சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு தான் நான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேர் சாப்பிடணும், நிறைய பேருக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 1 ஸ்பூன் மட்டும் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மேலே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக 30 மினிட்ஸில் அந்த மாவு வந்து ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம செய்யும்போது நமக்கு புழிஞ்செடுக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு ஊற வைக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம கோதுமை வந்து புழிஞ்சு விட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி. நீங்கள் வந்து சால்ட் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணீரே நம்ம வேக வைக்கிறதுனால தான் நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கல் உப்பு. நீங்கள் வந்து சால்ட்டு கூட போடணும்னு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். பிசைஞ்சு வச்ச மாவு என்னாச்சுன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 அன் ஹவர் கிட்டத்தட்ட எனக்கு ஆயிடுச்சு. அதனால் தட்டை ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி ஊற வைக்கிறதுனால மாவு வந்து லைட்டாக பிசைஞ்சிட்டு இதில் 1/4 மட்டும் மாவு எடுத்து நம்ம வந்து முறுக்கு குழவியில் போட்டு நம்ம வந்து புழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த முறுக்கு குழவியில் போடுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 அச்சுக்கிட்ட நமக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய அச்சு இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அச்சு எடுத்துருக்கேன். இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கிற அச்சு பார்த்திங்கன்னா இடியாப்பம் போடுறது கரெக்டாக இருக்கும். இடியாப்பம் புளியறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நமக்கு ஒரு அச்சு ஒன்று இருக்கும். அந்த அச்சில் பண்ணுங்கள். அதில் தான் நூல்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். இந்த அச்சு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே எடுத்துருந்தோம் பாருங்கள் 1/4 மாவு. அந்த மாவை மட்டும் நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு மீதி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நான் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நம்ம முறுக்கு மாவு அப்படியே புளியுவோமோ அதே மாதிரி அது புளிய போகிறோம். ரொம்ப ஈஸி, டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். மாவு எல்லாமே நம்ம உள்ளே போட்டதுக்கப்புறம் வெளியில் நமக்கு அந்த ஹோல்ஸ் வழியாக மாவு நல்லா வருதான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஹாட் வாட்டரில் புழிஞ்சோட கரெக்டாக இருக்கும். மீதி இருக்கிற மாவு வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம மாவு காயாமல் இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம். அதில் நான் வந்து உப்பு மட்டும் போட்டிருந்தேன். இப்போ லைட்டாக அந்த 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒன்று நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி முறுக்கு குழவி எடுத்து அப்படியே புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும், நமக்கு ஈஸியாக சூப்பராக வந்துடும். அதேமாதிரி புழிஞ்சதுக்கப்புறம் சிசரால் அந்த எண்டை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நமக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு புழிஞ்சு விடுங்க.
ஏன்னா நம்ம புளியும் போது அந்த தண்ணி வந்து நமக்கு மேலே வந்து ஆவியாக நமக்கு படுறதுனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்துட்டு அதனால் ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டோடனே லைட்டாக அந்த மாதிரி கரண்டியால் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கண்டிப்பா வந்து இத புழிஞ்சு விடுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணணும். கடகடகடன்னு பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம வந்து போட்ட உடனே மொத்தமா நம்ம வந்து பிழிஞ்சு விட்டோம்னா, நமக்கு ஒண்ணோட ஒண்ணு ஒட்ட ஆரம்பிச்சுரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சு விட்டுட்டு, இந்த மாரி ஸ்பூனால லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சு விடுங்க. கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி ஃபுல்லா ஸ்டவ்வ ஸ்லோ பண்ணிட்டு இத புழிஞ்சு விடுங்க. ஏன்னா மேல வந்து நம்ம வந்து கொஞ்சம் புளியறது கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. தண்ணி வந்து நம்ம ஹீட்டா இருக்கிறதுனால ஆவி வந்து கையில அடிக்க ஆரம்பிக்கும். அதனால ஸ்லோ வச்சுட்டு நம்ம அத கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சு விட்டுட்டு, நம்ம கரண்டியால வந்து லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும். இது வந்து ரொம்ப நேரம் வேகணும் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாரி குக் பண்ணா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சுனா நமக்கு வந்து அந்த நூல்ஸ்லாம் உடைய ஆரம்பிச்சுரும். ஸ்டவ்வ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துருங்க. நமக்கு நூடுல்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடும். அதே மாரி உங்களுக்கு வெந்துருச்சான்னு நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, ஒரு நூடுல்ஸ மட்டும் எடுத்துட்டு கையால நசுக்கி பாருங்க. ப்ராப்பரா வெந்துச்சுன்னா, நம்ம நூடுல்ஸ ஃபுல்லா தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ நூடுல்ஸ் எல்லாமே வெந்துருச்சு. 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இத நம்ம வந்து தண்ணியிலேருந்து ஃபுல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். கரண்டியால வச்சு நீங்க நூடுல்ஸ வந்து தண்ணியிலேருந்து கூட அள்ளி போடலாம். நான் வந்து இந்த மெத்தட்ல நான் வந்து நூடுல்ஸ ஃபுல்லா வடிகட்டி நான் எடுத்திருக்கேன். இத நம்ம அப்படியே எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்ல நம்ம வந்து மாத்திடலாம். இந்த நூடுல்ஸ் எல்லாமே நல்லா ப்ராப்பரா ஆறணும். கண்டிப்பா வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்டயாவது ஆகும் இது ஆறுறதுக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே வந்து எதுவுமே நம்ம ஆயில்லாம் சேர்க்க வேணாம். நம்ம ஆல்ரெடி வந்து வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருந்தோம். அந்த ஆயிலே போதும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நூடுல்ஸ் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்ய போகிறேன். பேபி ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், கேப்சிகமும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் 2மே நான் எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நூடுல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும், லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் அந்த பூண்டும் நல்லா கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் வந்து நச்சு நச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் சொன்னேன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலான்னு. இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம். கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். 2 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஏன்னா ஓவர் குக் ஆச்சுன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து நூடுல்ஸ் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக ஸ்பைசி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெஜிடபிள்ஸை வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ண போகிறோம். குக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணவும் கூடாது. லைட்டாக நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கணும். நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக குக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக நம்ம அந்த காய் வந்து அரை வேக்காடு தான் வேகணும். ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது. எல்லாமே சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை நம்ம செய்கிறதுக்குள்ளே நூடுல்ஸ் எல்லாமே நல்லா ப்ராப்பராக ஆறியிருக்கணும். அந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. ரொம்ப சூடாக இருந்து போட்டிங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு லேயர் லேயராக வராது. நூடுல்ஸ்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டியே இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க மிளகாய்த்தூள், சாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் போட்ட அளவில் மிளகாய்த்தூள் போடுங்க. இந்த காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட வேண்டியதான். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நூடுல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் தான் போட்டு பண்ணணும்னு இல்லை. உங்கள் வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் கூட யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் காரசாரமான பேபி கார்ன் வச்சு ஹெல்த்தியான கோதுமாவோட நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்குது, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட அடிக்கடி செஞ்சு கொடுங்கன்னு வேறு கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் செஞ்சுடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த நூடுல்ஸு.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.